கம்பர் 1180வது வருடம் மயிலாடுதுறை பக்கத்துல உள்ள திருவனந்தூர் அப்படின்ற ஊர்ல பிறந்தவர். தமிழ்ல ராமாயணத்தை இயற்றி அந்த நூலுக்கு ராமவதாரம் அப்படின்னு பெயர் வச்சாரு. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ப ராமவதாரத்துல கம்பரோட கவி ஆளுமையை கண்டு அது கம்பராமாயணம் அப்படின்னு அழைக்கப்பட ஆரம்பிச்சது. கம்பர் தன்னோட ராமாயணத்தை திருவரங்கத்துல அரங்கேற்றம் பண்ணணும் அப்படின்னு விரும்புறாரு. ஆனா திருவரங்கத்துல உள்ளவங்க தில்லை தீட்சிதர்கள் 3000 பேரும் அனுமதி கொடுத்தா மட்டும்தான் நீங்க இங்க அரங்கேற்றம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. தில்லை தீட்சிதர்களை பாக்குறதுக்காக கம்பர் தில்லை போறாரு. அங்க 3000 பேரையும் ஒரே இடத்துல பார்க்க முடியாம போகுது. ஒரு நாள் ஒரு சிறுமி பாம்பு கடித்து இறந்து போகவே 3000 தீட்சிதர்களும் ஒரே இடத்துல குழுமி நிக்கிறாங்க. கம்பர் தன்னோட ராமாயணத்திலிருந்து நாகபாச படலம் அப்படின்ற படலத்தை பாடுறாரு. இறந்த குழந்தை மீண்டும் உயிர்ப்பித்து எழுந்து வருது. இதை பார்த்த தீட்சிதர்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்து நீங்க ராமாயணத்தை திருவரங்கத்திலேயே அரங்கேற்றம் செய்யலாம் அப்படின்னு அனுமதி கொடுக்குறாங்க. திருவரங்கத்துல உள்ளவங்க வேண்டுதல் படி முதல்ல சடகோபரந்தாதி பாடிட்டு அதுக்கப்புறம் ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்றாரு கம்பர்.